தொற்று நோய்கள் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கான மிகவும் செலவு குறைந்த உத்தி தடுப்பூசி போடுவதாகும். தடுப்பூசிகள் நோய் தடுப்புக்கு பெரும் பங்களிப்பை வழங்கி வருகிறது. தடுப்பூசி பயன்பாட்டின் விளைவாக பெரியம்மை மற்றும் பசு அம்மை போன்ற வைரஸ்கள் உலகளவில் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ளன. பாரம்பரிய தடுப்பூசிகளின் தொழில்நுட்ப உற்பத்தி செயல்முறை சிக்கலானதாகும். தொழில்மயமாக்கல் மற்றும் புதிதாக தோன்றும் தொற்று நோய்கள் மற்றும் புற்றுநோய்க்கு அவற்றை பயன்படுத்துவதில் சவால்கள் ஏற்படுகின்றன. பாரம்பரிய தடுப்பூசிகளைப் போலல்லாமல் mRNA தடுப்பூசிகள் இந்த சவால்களை தீர்க்கின்றன. எளிய உற்பத்தி முறை, குறுகிய வளர்ச்சி சுழற்சி, எளிதான தொழில்மயமாக்கல், புதிய மாறுபாடுகளுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் தன்மை மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு திறன் ஆகியவை mRNA தடுப்பூசியின் சிறப்பம்சங்களாக உள்ளன. 1990களின் தொடக்கத்திலேயே சர்வதேச விஞ்ஞானிகள் ஆய்வகத்தில் இலக்கு மரபணுவை கொண்ட mRNA-வை எலிகளுக்குள் செலுத்தி ஆய்வுகளை மேற்கொண்டு புரதத்தை வெளிப்படுத்தி ஓர் நோய் எதிர்ப்பு தன்மையை வெளிப்படுத்துவதை கண்டறிந்தனர். mRNA தடுப்பூசிகள் நோய் தொற்று ஏற்படும் அபாயத்தை ஏற்படுத்துவதில்லை. மேலும் மற்ற வகை தடுப்பூசிகளுடன் ஒப்பிடும்போது பல நன்மைகளை வழங்குகின்றன. 2023ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி சீனாவில் SARS-CoV-2 mRNA தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்பட்டது. இது உள்நாட்டில் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கிடைத்த முதல் mRNA COVID-19 தடுப்பூசியாகும். தொற்றுகளை தடுப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட பாரம்பரிய தடுப்பூசிகளில் இருந்து மாறுபட்டு தனிப்பயனாக்கப்பட்ட mRNA புற்றுநோய் தடுப்பூசிகள் ஒரு குறிப்பிட்ட நோயாளிக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்படுகின்றன. புற்றுநோய் மீண்டும் உருவாகாமல் தடுக்கும் வகையில் mRNA தடுப்பூசியை உருவாக்கும் முயற்சியில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மருத்துவ உலகில் புற்றுநோய்க்கு எதிரான mRNA தொழில்நுட்ப தடுப்பூசி சோதனைகள் மாபெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளன. மாடர்னா மற்றும் மெர்க் நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கியுள்ள தனிப்பயனாக்கப்பட்ட இந்த தடுப்பூசி தோல் புற்றுநோயான மெலனோமா மீண்டும் உருவாவதை தடுப்பதில் இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனைகளில் மாபெரும் வெற்றியை கண்டுள்ளது. நோயாளியின் புற்றுநோய் கட்டிகளில் உள்ள தனித்துவமான மரபணு மாற்றங்களை ஆய்வு செய்து அதற்கேற்ப பிரத்யேகமாக இத்தடுப்பூசி தயாரிக்கப்படுகிறது. நோயாளியின் உடலில் சொந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டி ஆரோக்கியமான செல்களை பாதிக்காமல் புற்றுநோய் செல்களை மட்டும் கண்டறிந்து அழிக்க செய்கிறது. அறுவை சிகிச்சை மூலம் கட்டிகள் அகற்றப்பட்ட அதிக பாதிப்புள்ள 2B முதல் 5 வரையிலான மெலனோமா பாதிப்புள்ள 1137 நோயாளிகள் இந்த 3ஆம் கட்ட பரிசோதனையில் ஈடுபடுத்தப்பட்டனர். அதிக ஆபத்துள்ள மெலனோமா பாதிப்புள்ளவர்களிடம் கீட்ரூடா மருந்தோடு இணைந்து பயன்படுத்தப்பட்ட mRNA தடுப்பூசி நேர்மறையான முடிவுகளை அளித்துள்ளது. கீட்ரூடா ஏற்கனவே மெலனோமாவுக்கான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சையாக இருப்பதால் இந்த தனிப்பயனாக்கப்பட்ட புற்றுநோய் சிகிச்சை முறையின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். அறுவை சிகிச்சைக்கு பிறகு மெலனோமா மீண்டும் வருவதையோ அல்லது பரவுவதையோ குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட தனிப்பயனாக்கப்பட்ட mRNA புற்றுநோய் தடுப்பூசியின் இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனையில் நம்பிக்கைக்குரிய முடிவுகள் கிடைத்துள்ளதாக மாடர்னா மற்றும் மெர்க் தெரிவித்துள்ளது. இந்த சிகிச்சை குறித்து ஏற்கனவே ஒழுங்குமுறை அமைப்புகளுடன் விவாதித்து வருவதாக கூறியுள்ள மாடர்னா நிறுவனத்தின் தலைவர் ஸ்டீஃபன் ஓச், இந்த சிகிச்சை முறையை ஒரு திருப்புமுனை சிகிச்சைக்கான அங்கீகாரம் கிடைத்துள்ளதால் ஒழுங்குமுறை ஒப்புதலுக்கு உட்பட்டு இது அடுத்த ஆண்டிலேயே பயன்பாட்டுக்கு வரக்கூடும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த சிகிச்சை மெலனோமாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் ஆயுளை நீட்டிக்கிறதா என்பது குறித்த முடிவுகள் இன்னும் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனாலும் மெலனோமா போன்ற ஆபத்தான புற்றுநோய்களுக்கு எதிரான இறுதிக்கட்ட ஆய்வுகளில் இந்த சிகிச்சை கட்டிகள் மீண்டும் பரவுவதை குறைப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உற்பத்தி, விரிவாக்கத்திறன், விலை நிர்ணயம் மற்றும் நீண்டகால உயிர்வாழ்வு நன்மைகள் குறித்து கேள்விகள் இருந்தாலும் இந்த நேர்மறையான இறுதிக்கட்ட முடிவுகள் தனிப்பயனாக்கப்பட்ட புற்றுநோய் சிகிச்சை மற்றும் mRNA புற்றுநோய் தடுப்பூசி ஆராய்ச்சிக்கு ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை குறிக்கின்றன.